அனைவருக்கும் வணக்கம். இப்போது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மாத கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல கன்ஜக்ஷன் ஆகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், மேலும் ராகு, வருட கிரகமாகிய ராகு, இந்த 5 கிரகத்துடைய கூட்டணி நமக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும். அடுத்தது 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, வக்ரத்தில் இருக்கக்கூடியவர் மார்ச் 9 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்தது 11ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த காம்பினேஷன்ல இந்த மாதம் பயணம் செய்ய இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 2ஆம் அதிபதி 5ல் குடும்பத்தில் சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு நிறைவு, நிம்மதி, இதெல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சில முயற்சிகளை இந்த மாதத்தில் செய்வீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்குது. இருப்பினும் ராகுவோடு இணைந்த அந்த செவ்வாய் ஒரு மாதிரி குடும்பத்தில் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தையும் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும். அப்படியே ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும். மகிழ்ச்சியும் இருக்கும், ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பெருசுப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாகணும்னாக்கா அது பெருசாக பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பெருசுப்படுத்தாமல் அப்படியே ரிலாக்ஸாக நம்ம நகர்த்திட்டு போயிட்டோம்னா இந்த மாதத்தில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை ஃபேமிலி ரீதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த மாதத்தில் உடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவோடு அந்த செவ்வாய் இணைஞ்சிருக்காரு. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறது, ஒரு மாதிரி படபடப்பாக பேசிடுறது, மனசில் தோன்றதை டக்குன்னு வெளியில் கொட்டிடுறது, இப்படி நம்ம யோசிக்காமல் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம், கவனம், பொறுமை இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேபோல பூர்வீக ரீதியா ஒரு சில குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமா நான் பாக்குறேன். அதாவது பூர்வீக சொத்து ஏதாச்சும் இருக்குன்னா அதுல ஒரு சில குழப்பங்கள் எட்டி பார்க்கறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. இதுல சுக்கிரன் நமக்கு கரெக்டா பார்த்தோன்னா மார்ச் 2ஆம் தேதியே நமக்கு 6ஆம் இடத்துல போய் உச்சம் ஆயிடுவாரு. அது ஒரு சின்ன குற்றம். ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு மாதிரி எரிச்சலான மனநிலை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கெடுத்தாலும் கோபம், மைண்ட் ஒரு ஃப்ரீயா இல்லை, ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த மாதம் கிரியேட் பண்ணும். எனவே மனசுல இருக்கிற அந்த ப்ரெஷர் வார்த்தைகள்ல கடுஞ்சொற்களாக கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம், நிதானத்தை கடைபிடித்து செயல்படுறது நல்லது. ஓரளவு ஃபேமிலி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டோம்னா, பொறுமையை கடைபிடித்தோம்னாலே இந்த மாதத்துல ஃபேமிலி ரீதியா பெருசாக ட்ரபிளா இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படலை. ஜீவனாதிபதியாகப்பட்ட சந்திரன் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 to 25 நாட்கள் உங்களுக்கு ஃபேவரா வந்துருவாரு. ஜீவனஸ்தானம் பாதிக்கப்படல. லாபஸ்தானத்துல கேது தான் இருக்காரு. எனவே தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலை எதுவும் இல்லை. தொழில் உத்தியோகத்துல உயர்வு உண்டு. ஆனா சனி 6ல் இருக்கிறது உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு ஒரு மாதிரி பிரஷரான சுச்சுவேஷனை கொடுக்கும். அதுல இந்த மாதத்துல சுக்கிரன் வேற உங்களுக்கு 2ஆம் தேதி 6ஆம் இடத்துல போய் உச்சமாயிடுவாரு. இந்த மாதம் ஃபுல்லா உத்தியோகத்தையே நம்ம கட்டிட்டு அழுவோம். ஃபுல்லா உத்தியோகத்துல ஒர்க் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்காது, கொஞ்சம் ஓவர்லோடு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல அங்க இருக்கிற சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சக ஊழியர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா எதுவும் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பெருசா ஃபேவரா இல்லை. அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாக இந்த மாதத்துல பர்டிகுலரா செய்ய வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் இந்த மாதத்துல நல்ல growth ஆகும். அதுல பெருசா எதுவும் தடுமாற்றம் இல்லை. தனலாபம் சிறப்பா இருக்கும். உடைய எண்ணங்கள், தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரமும் அந்த தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைச்சிடும். தொழில எதுவும் பெருசா தடை அமைப்போ தாமத அமைப்போ இல்லை. தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கும். உத்தியோகமும் நல்லபடியா போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயாராயிக்கங்க. ஏன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தயார்படுத்திக்கோங்க. எனவே தொழில், உத்தியோகம் இந்த மாதத்துல உத்தமம் தான், பெருசா குற்றம் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் இருக்கிற கேது தன லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சனி பார்வை 12ல் இருக்கிறதுனால விரயமும் தாறுமாறா ஆயிட்டே இருக்கு. எதுவும் கண்ட்ரோல்டா இல்லை.
பணம் வருது செலவாகுது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை சேமிக்க முடியல. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல அலைச்சல் அதிகமா இருக்கும், பயணங்கள் அதிகமா இருக்கும், அதனால செலவு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த்ல தன லாபம் பெருசா தடைப்படல, கைக்கு பணப்புழக்கம் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான செலவும் தொடர்ச்சியா இருக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் பயணம் அலைச்சல்லாம் இருக்கும், செலவுகள் உண்டு. ஆனா அந்த செலவு ஒரு விதத்துல உங்களுக்கு மன திருப்தி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுக்கு நான் இந்த மாதத்தை உங்களுக்கு ஃபேவரா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கு இது ஏதுவான காலகட்டம், ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும், மங்கள செய்தி, மங்கள மாற்றத்திற்கான அறிகுறி இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால தாராளமா திருமண முயற்சிகளை தொடங்கலாம், பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ராகுவோட இணைந்து இருக்காரு. மாதிரி கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கு, வாழ்க்கை துணையோட ஒத்து போகல, வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம்லாம் இருக்கு. இருப்பினும் இந்த மாதம் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைத்தினுடைய ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்தால் குழப்பம் குளறுபடிலாம் சரியாகும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன வருத்தம் கவலை இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப சரியாகும். கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல சரியாகும். ஸோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல கூட்டு சேர்க்கை, 5ல இருக்கிற ராகு 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்ச அமைப்பு. நிறைய பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள குழப்பம் தான். ஒரு மாதிரி ஒரு விஷயம் பாசிட்டிவா முடியுமா முடியாதா, இது காதல் திருமணத்துல போய் முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு குழப்பம். ஃபேமிலியோட சப்போர்ட் பெருசா இருக்காது, ஃபேமிலி ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, இப்படி ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு காதல் வாழ்க்கை சார்ந்து எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. இந்த மாதத்துல காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இருப்பினும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு, ஒரு சில தடுமாற்றங்களுக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இருப்பினும் இந்த மாதம் ஒரு மாதிரி காதல் சார்ந்த விஷயங்கள ப்ரெஷரா தான் போகும். இது ஒரு மாதிரி ஃப்ரீடமா இல்லை, நாலா பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ காதல் சார்ந்த விஷயம், காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை, பொறுமை, நிதானம், கவனம் தேவை. அதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். மற்றபடி எதுவும் சூப்பர் பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை, ஆல்ரெடி ராகு புத்திரபாகியத்தை தடைப்படுத்திட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம செயல்படும் பொழுது சுப செய்தியை நம்ம எதிர்பார்க்கலாம். குரு பார்வையில் அந்த 5ஆம் பாவகம் இருக்கிறது ஒரு பிளஸ். அதில் புத்திர பாகியத்துக்கு இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. நிறைய பேரை ட்ரை பண்ணலாம், சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். நல்ல செய்தி மிக உறுதியாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படலாம். மற்றபடி இந்த மாதத்துல புத்திர பாகியத்துக்கு ட்ரை பண்ணலாம், பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடமாவே பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சல் தான். ஏன்னா 5ல சனி இருந்தாரு, அப்பயும் ஒரு மாதிரி ட்ரிபிளா தான் போனுச்சு. இப்போ ராகு 5ல இருக்காரு. குரு பார்வையில் இருக்கிறது ஒரு சின்னதா ஒரு அந்த காயத்திற்கு ஒரு மருந்து, அவ்வளவுதான். பிரச்சனை இருக்கு, அது மறைக்கப்பட்டு இருக்கு, இப்போ சாந்தமா இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில வருத்தம் இருக்கு, கவலை இருக்கு, ஆனா அது இப்போ மூடப்பட்டு இருக்கு. அது இப்போதைக்கு எனக்கு என்னோட முகத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகல, அப்படிதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா அது பூம் ஆகாது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் எதுவும் குழப்பம் இல்லை. இருப்பினும் கொஞ்சம் கோப உணர்வு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை எட்டி பார்க்கும். அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரித்து போய்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளோட கருத்து போராட்டம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பிள்ளைகளை அனுசரித்து செயல்படுறது நல்லது. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதத்தில் தொடங்குவீங்க. ஆனால் அதில் ஒரு சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். இருப்பினும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அதனால் தாராளமாக பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள் சம்பந்தமான மாற்றங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தொடங்கலாம், பாசிட்டிவாக இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4ஆம் பாவகம் பெருசா பலவீனமா இல்லை. ஆனா 4ஆம் அதிபதி மட்டும் 6ஆம் இடத்துல இருக்காரு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவனச்சிதறல், ஒரு மாதிரி மன உளைச்சல்லாம் இருக்கு. 5ஆம் பாவகம் வேற 10ஆவதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பலமா இருக்கு. இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். எனவே உங்களுடைய கவனத்தை கல்வி மேல திசை திருப்புறது ரொம்ப நல்லது. படிப்பை தவிர இப்போதைக்கு உங்க மைண்ட்ல வேற எதுவும் இருக்கக்கூடாது. உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. ஆனா இந்த மாதத்துல உங்களோட கவனம் முழுக்க கல்வி மேல மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி, இந்த எஜுகேஷன் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி கொஞ்சம் தூரம் வச்சிருங்க. கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க. நல்ல ஃபியூச்சர், நல்ல மாற்றத்தோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நடைபெறும்.
போட முடியும். இதுவும் தடை அமைப்பு மாதிரி ஏதாச்சும் இருக்கானா கண்டிப்பா இல்ல. கல்வியில பெருசா தடை இல்ல, கல்வியில உயர்வு தான் இருக்கு. ஏன்னா புத்தி ஸ்தானத்துல அப்படியே 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி புத்தி திணறல் இருக்கும், புத்தி தடுமாறும், கவனச்சிதறல் ஏற்படும். அதுதான் ஒரே ஒரு சின்ன ஒரு குழப்பம். மற்றபடி அது செகண்ட் ஹாஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் விட்டதை பிடிச்சிருவாங்க, அதனால கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த். தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா 5ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும். குறிப்பாக வயிறு, நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த வகையில் பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுடைய கால் பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க. கால் பாதம், கால் பகுதி இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மாதத்தில் உங்களோட ஷோல்டர், கைப்பகுதி இதில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா கொஞ்சம் தனிப்பட்ட அக்கறை செலுத்திக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு, 6ல போய் உச்சமாகிறாரு. எனவே இது ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இளைப்பு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி பார்த்துக்கிறது நல்லது. 8ஆம் அதிபதி 6க்கு போறதுனால வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது கவனமா இருந்துக்கணும். வண்டி வாகனங்களை ரொம்ப வேகமாக பயணிக்கிறது அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுடைய மன ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்க மனசு சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. உங்க மனசு என்னதான் சொல்லுதுன்னு உங்களுக்கே புரியாது. ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் 5ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை. உங்க மனசு ஒன்று சொல்லும், உங்க மூளை ஒன்று சொல்லும். ஒரு மாதிரி அப்படியே ஒரு போர்க்களமா இருக்கும் உங்களுக்குள்ளேயே. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல சார், மனசுல ஒரே குழப்பமா இருக்கு, ஒரு மனசுல ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தூக்கம் கெடும். ஏன்னா சனி பார்வை 12ல இருக்கிறதுனால ஐயன போஜனம் இது சார்ந்த விஷயங்கள பாதிப்பு உண்டாகும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. ஒரு மாதிரி போராட்டமா இருக்கும். இந்த மனசுக்குள்ள ஒரு போராட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதத்துல அப்படியே எட்டி பார்க்கும். ஸோ மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தினமும் காலையில மெடிடேஷன் பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று இறைவனை நேரில் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை மேலும் மிகைப்படுத்தி கொடுக்கும். ஓவராலாக அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனையை தெளிவாக நீங்கள் கூர்மையாக வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரச்சனை எதுவும் வராது. இந்த மாதத்தில் ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் மனசை உங்கள் கண்ட்ரோல்லையும் உங்கள் மூளையை உங்கள் கண்ட்ரோல்லையும் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் மேஜர் ஆஃப் த பார்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி என்ன சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்லாம் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதாவது செவ்வாய், ராகு, புதன் இந்த 3 கிரகமும் 5ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல டிராவல் பண்ணும். அடுத்து சூரியன், சனி சேர்க்கை வந்து 6ஆம் இடத்துல இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. இதுல ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதே போல 10ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி பரிவர்த்தனையில பலமாயிடுவாரு. அதே போல 14ஆம் தேதி சூரியன் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாயிடுவாரு. அடுத்து சுக்கிரன் 19ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆயிடுவாரு. ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை தெளிவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னாக்கா 2க்கு அதிபதியாகப்பட்டவர் 6ஆம் இடத்துல. ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல அதீத அக்கறையோட கவனத்தோட இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம் ஃபேமிலி சார்ந்த வகையில் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது. குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்களோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரி எதிர்ப்பு தன்மைகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே குடும்பத்தை அனுசரிச்சு போகணும். குடும்ப உறுப்பினர்களோட கவனமா இருக்கணும். உங்களோட வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். இந்த நேரத்துல வந்து கோபமான வார்த்தைகள், ரொம்ப உக்கிரமான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபேமிலி சார்ந்த என்டையர் விஷயத்திலயும் ரொம்ப அக்கறை, கவனம், பொறுமை, நிதானம் டெஃபினட்டா இருக்கணும். ஃபேமிலி ரீதியா ஒரு மாதிரி சுமை அமைப்பு வந்து நீங்க கூடிய ஒரு காலகட்டம். எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டியது இந்த மாதத்துல ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதத்துல செவ்வாய் வந்து நமக்கு 6ஆம் இடத்துல இருப்பாரு. அது நல்லது இல்லை. அதுவும் சனியோட இணைவில் இருப்பாரு. அது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். எனவே ஃபேமிலியில கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தொழில், உத்தியோகம்,
பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொய்வு அமைப்பா இருக்கு, ஒரு மாதிரி நெருக்கடியா இருக்கு, பெருசா எதுவும் ஃபேவரா சொல்ல முடியல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தளர்வு கிடைக்கும், ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும், தொழில கவனமா இருக்கணும், உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நெருக்கடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா 11ஆம் அதிபதி 6ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது, கடன் வாங்கி தொழில நகர்த்துறது, இது போன்ற அமைப்புகளுக்கு தள்ளப்படலாம். எனவே தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் லாக் ஆயிடாதீங்க. ஸோ அதுதான் நான் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் வார்னிங். அதே போல தொழிலில் அலட்சியமா இருந்து இருக்கிறதையும் இழந்துட வேண்டாம். கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது தொழில் ரீதியாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தில் நான் சேஞ்சஸ் பண்றேன், ஹை ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல எதுவும் பெருசா மூவ்மெண்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருக்கிறத நகர்த்துறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. அப்படி நீங்க ஏதாச்சும் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட மூமெண்ட்ஸ்லாம் நீங்க வச்சுக்கலாம். 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. 14ஆம் தேதிக்கு பிறகு மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ மாற்றம் செய்யணும்னு தோணுதுன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு செய்யறது நல்லது. ஸோ உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரெஷரா போகும். மேல அதிகாரிகளோட கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட போகணும், விட்டு கொடுத்து போகணும். சக ஊழியர்களோட ஒத்து வராது. ஸோ கொஞ்சம் அரவணைத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் 14ஆம் தேதிக்கு பிறகு டோட்டலாக இந்த சேஞ்ச். 7ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சமாயிடுவார். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உத்தியோகத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, உயர்வை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதத்தில் கிடைக்கும். ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் கவனம் தேவை. 14ஆம் தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஃபேவராக ஆயிடும். அடுத்தது நம்ம பார்க்குறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபக்கேது பெருசா நமக்கு ஒரு கையில சுத்தமா பணமே இல்லை அப்படிங்கிற நிலையை கொடுக்காம நம்முடைய தேவைகள், ஆசைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துடுறாரு. ஆனா 12ல இருக்கிற இந்த சனி பார்வை, சூரியனோட பார்வை தொடர் வரைய செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்வோம், அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. செலவு செய்யறதுக்கு கடன் வாங்கி செலவு செய்வோம், கௌரவத்துவாக கடன் வாங்கி செலவு செய்யறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மற்றபடி இந்த மாதத்துல பெருசா தளர்வான நிலை இருக்கா அப்படின்னா இல்ல. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றீங்க, ரொட்டேட் பண்றீங்க, உடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மேனேஜ் பண்றீங்க. ஸோ அதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல சுக்கிரன், திருமணம் சார்ந்த சிந்தனைலாம் நிறைய பேருக்கு வந்துடும். இந்த மாதத்துல முதல் 19 நாள் திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு. தாராளமா திருமண முயற்சிகளை தொடங்கலாம், சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும், திருமண முயற்சிகளை சுப செய்திகள் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எனவே திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அதீதமான கருத்து போராட்டம்லாம் சரியாகும். வாழ்க்கை துணையோட அந்த ஒற்றுமை, வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் பாசிட்டிவா நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அத்தனை வருத்தங்களும் கவலைகளும் இந்த மாதத்துல குறையும், பாசிட்டிவா இருக்கு. எனவே மன வாழ்க்கையும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. இருப்பினும் உங்களோட வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருந்துக்குங்க. குறிப்பா 14ஆம் தேதி வரைக்கும் உடைய வார்த்தைகள், உடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமை, கவனம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 5ஆம் பாவகத்துல நமக்கு ராகு, புதன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயம்லாம் எதுவும் பெருசா தூக்கி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. குரு பார்வையில அந்த ராகு இருக்கிறதுனால எதுவும் பெருசா ட்ரபிள் இல்லாம இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கிறோம். பிரச்சனைகள் வருது, சமாளிக்கிறோம். பிரச்சனைகள் வருது, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அப்படிதான் கொண்டு போகுது. உள்ளுக்குள்ள நிறைய பெயின் இருக்கு, ஆனா அதை வெளியில காட்டல. மனசுல நிறைய கவலை இருக்கு, அதை வெளில காட்டல. அப்படிதான் எடுத்துட்டு போகுது. காதல் சார்ந்த விஷயங்கள் பெருசா இனிமையும் கொடுக்கல, பெரிய வலிகளை கொடுக்குது. ஆனா அதுக்கான காயத்துக்கான அந்த மருந்தையும் அதுவே சேர்த்தும் கொடுக்குது. வலியை கொடுத்து மருந்தை கொடுக்குது. அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமை, கவனம், நிதானம், அவசரம் இல்லாத மனநிலை, இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம், கோபம் வரும், அடையாளம் புரியாத கோபம் வரும். யாரு மேல அந்த கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாம அப்படியே திணறிட்டு போயிட்டு இருக்கும். அப்படிதான் இப்போதைக்கு டைம் போயிட்டு இருக்கு. எனவே காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. அடுத்ததாக குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் பாவகம் வீக்கா இருக்கு, குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்திர பாக்கியத்துக்கு தேவையான அந்த மருத்துவம்,
அந்த ஆலோசனை, ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிடும். இல்ல தாராளமா ட்ரை பண்ணலாம். ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு, தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா நமக்கு பாதிப்பு பெருசா கொடுக்காம ஓரளவுக்கு நியூட்ரல் நகர்த்திட்டு போகும். குரு பார்வையில அந்த 5ஆம் பாவகம் இருக்கிறதுனால கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இந்த மாதத்துல பெருசா பூம் ஆகாது. அளவுக்கு நியூட்ரலா அப்படியே அழகா நகர்த்திட்டு வந்துடும். அதன் வகையில இது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷரான மனநிலை இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சனி 4ஆம் அதிபதி 6ல் இருக்காரு. அதேபோல சூரியனும் 6க்கு போயிடுறாரு. ஸோ முதல் 14 நாட்கள் ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு மாதிரி பிரஷரான ஒரு மனநிலை இருக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிடும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் பிரச்சனை, தடை இருக்கானா கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட முடிவுகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 8ல போய் ஆட்சி ஆயிடுவாரு. அவசர முடிவு, அவசர மாற்றம் இந்த காலகட்டங்கள்ல நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. குழப்ப மனநிலை வந்துடும் 19ஆம் தேதிக்கு பிறகு. எனவே இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை இல்லை. குழப்பத்துக்கான வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்குது ஆல்மோஸ்ட். இருப்பினும் இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில முக்கிய முடிவு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆனா உங்க மனசு ரெட்ட மனசா இருக்கும். இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு ஒரு மாதிரி குழப்பமா போகும். கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். நல்லா டைம் எடுத்து யோசிச்சு பொறுமையா முடிவெடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த், தேக ஆரோக்கியத்தை நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 6ஆம் பாவகத்துல சூரியன் சனியுடைய சேர்க்க. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் டிஃபால்ட்டா அக்கறை எடுத்துக்கோங்க. 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பினும் நமக்கு பெருசா பிரச்சனை இல்லை. 19ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. 19ஆம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா ராசிநாதனே 8ல போய் மறைகிறாரு. ஸோ அது ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ண வாய்ப்பு இருக்கு. சனியுடைய பார்வை வேற 8ல இருக்கு. ஸோ தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல உடல் வலு குறையும், சக்தி குறையும், இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையும். எனவே இந்த ஏப்ரல் மாதத்துல 19ஆம் தேதிக்கு பிறகு ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் சரியா பராமரிச்சுக்கணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியா இருங்க. குறிப்பா அந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு நீங்கும். அதே போல கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை நீங்க வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். அடுத்து செரிமான கோளாறு நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால், பாதம், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல சளி தொந்தரவு நிறைய பேருக்கு வரும். ஏன் அப்படின்னாக்கா சுக்கிரன் போய் 8ல மறைகிறது ஒரு குற்றம். சனியுடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்கு. எனவே சளி தொந்தரவு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து ஒரு மாதிரி ஃபீவர் அதிகமா வருது, வைரல் ஃபீவர் மாதிரி வருது, அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் தனிப்பட்ட முறையில கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதத்துல சிந்தனை குழப்பம் கடுமையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கிறதெல்லாம் சிரமம் இருக்கும். அதனால கடுமையான குழப்பம் வரும். அப்படிங்கிறதுனால நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதத்துல உறுதியா நம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. இந்த மாதத்துல நீங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் மெடிடேஷன் சென்டர் இருக்கு அப்படின்னா தாராளமா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல தியானம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி அந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. முக்கிய மாற்றத்திற்கான அந்த முடிவு, முக்கிய முயற்சிக்கான முடிவை இந்த மாதத்துல பர்டிகுலரா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பெருசா பாசிட்டிவா இல்லை. ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெருசா எதுவும் தடுமாற்றமா தெரியாது. எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திட்டு வந்துருவோம். ஒரு மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழகா எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா 19ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம், நிதானம், அவசர முடிவை தவிர்க்கிறது, எதுலையும் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா, புக்தி, அந்தரம், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். நீங்க 100% பலன்களை உறுதிப்படுத்தி நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி செய்து தற்போது உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கிறத உறுதியா உணர்ந்து அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தையும் தற்போதைய கோச்சாரத்தையும் இணைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோச்சார பலன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸுக்காக மட்டும்தான்.
மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி 27 நட்சத்திரம் 12 லக்னம் இதற்கு உள்ள பொது பலன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பதிவுகளை நீங்க பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் ஒரு சின்ன தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டா புலப்படும். ஸோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லை, திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் இல்லை, இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸில் உடைய தெளிவான ஜனனகால ஜாதகத்தை நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருவோம். மேலும் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன தசா நடக்கும், என்னென்ன டேட்டில் என்னென்ன புத்தி நடக்கும், எந்தெந்த டேட்டில் என்னென்ன அந்தரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டியாக அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். மேலும் இந்த பிடிஎஃப் சர்வீஸில் உங்களுடைய ஜாதகம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கணிப்பு, பொதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை கணித்து ஒரு தொகுப்பாக உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம். 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்களில் இருக்கிறதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவோம். உங்களுடைய ஜாதகத்தில் 12 ஸ்தானாதிபதிகள் எங்கெங்க இருக்காங்க, அதற்கு என்ன பலன், உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன யோகம் இருக்கு, அந்த யோகத்துக்கு என்னென்ன பலன், எத்தனை ராஜயோகம் இருக்கு, எத்தனை அவயோகம் இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். மேலும் இதோட அஷ்டவர்க்க கணிதம், தசாபுக்தி பலன்கள் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் காம்பினேஷனா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான கிழமை எது, அதிர்ஷ்டமான நாள் எது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடபிளாக இருக்கும். உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் தொகுத்து கொடுத்துருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஒரு முறையான ஜனனகால ஜாதகம் இல்லை, தெளிவான ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டீம்லேருந்து இதர விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.